ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. ஸோ இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு பிஎஃப் ஸ்கீம். ஸோ பிஎம்விபிஆர்ஒய். ஸோ இந்த ஸ்கீம் வந்து இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக அதுக்கான ஸ்கீமுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிஎம் அவர்கள் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 பெனிஃபிட் இருக்குது. ஒருத்தவங்க வந்து யார் அப்படின்னா எம்ப்ளாயும் இதில் பெனிஃபிட் அடைவாங்க, அண்ட் ஆல்சோ எம்ப்ளாயர் அவங்களும் வந்து பெனிஃபிட் அடைவாங்க. ஃபஸ்ட்டு எம்ப்ளாயிக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீமோடைய பர்பஸ் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பிஎஃப் வந்து டிடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 7500 வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா பிஎஃப் வந்து ரெகுலராக பே பண்ணிகிட்ருக்கணும். ஸோ பே பண்ணிவிட்டு ரிட்டனும் ரெகுலராக ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா 7500 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 6 மந்த்து நீங்கள் வந்து பார்ட் பி வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது எப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, அதுக்கான வந்து ஒரு கோர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில். ஸோ அந்த கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் ஸோ நெக்ஸ்ட்டு 7500 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வெறும் 3 மந்த்து தான் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இது ஒன்லி ஃபார் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு அதாவது ஃப்ரெஷர், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெஷருக்கான ஸ்கீம் இது. ஸோ தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கான ஸ்கீமு. ஸோ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய சேலரி வந்து மந்த்லி சேலரி வந்து அப் டு 1 lakh வரைக்கும் தான் இருக்கணும். தென் நீங்கள் வந்து 6 மந்த்து மேலே இந்த ஸ்கீமை 6000 அதாவது 15,000ல் ஸோ அதில் பார்ட் பி 50% வந்து நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் 6000 வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் சேமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்சென்டிவ் வந்து டோட்டல் இன்சென்டிவ் அவங்க கொடுத்துருக்காங்க. அப் டு 15,000 வரைக்கும் இன்சென்டிவ் வரும். 7500 இன்னொரு பார்ட் வந்து 7500. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்போ பே பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 6 மந்த் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்போ பே பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் 12 மந்த்துக்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ அந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது வந்து அவங்க கவர்மெண்ட்டே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பட் என்ன இங்கே விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்து நீங்கள் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து தாராளமாக 7500 வந்து உங்களுக்கான இன்சென்டிவை அவைல் பண்ணிக்கலாம். ஓகே. தென் இதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட யூஏஎன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும். அதாவது 6 மந்த்து நீங்கள் ஜாயின் பண்ண அந்த புது கம்பெனியில் வந்து சஸ்டெயின் பண்ணணும். ஆதார் சீடட் பேங்க் அக்கௌண்ட், உங்கள் பேங்க்கும் ஆதாரும் வந்து கண்டிப்பாக வந்து லிங்க் ஆகிருக்கணும். ஓகே. தென் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் சொல்லிட்டு அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. தென் இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லுமே யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கானது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எம்ப்ளாயர். ஓகே. எம்ப்ளாயர் வந்து இதில் எதை மாதிரியான பெனிஃபிட்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து இபிஎஃப்ஓவில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பிஎஃப்லாம் ரெகுலராக ஃபைல் பண்ணணும், மந்த்லி ரிட்டர்ன்ஸு. ஸோ இந்த ஸ்கீம் அவைல் பண்ணுறதுக்கு இதுதான் பேசிக்ஸு. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து கிரியேட் நியூ ஜாப்ஸ் அண்ட் அபோவ் த எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃபோர்ஸ். ஓகே. இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய பேஸ் லைன் வந்து பிலோ 50 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து 2 எம்ப்ளாயிஸை வந்து நீங்கள் வந்து மந்த்லி வந்து ஜாயின் பண்ணணும். இந்த 2 எம்ப்ளாயிஸை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்கீம் பெனிஃபிட் நீங்கள் அடையலாம். உங்களுடைய கம்பெனி பேஸ் லைன் வந்து மோர் தென் 50 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 எம்ப்ளாயிஸை நீங்கள் மினிமம் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ தென் சஸ்டெயின் அடிஷ்னல் எம்ப்ளாயி பெனிஃபிட் வில் பி பெய்டு ஒன்லி இஃப் நியூ எம்ப்ளாயிஸ் ஒர்க்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 6 மந்த். இப்போ ஒருத்தங்க வந்து புது எம்ப்ளாயிஸ் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிட்டு 2 மந்த்து 3 மந்த் எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப அவங்கள ஜாயின் பண்ண சொல்ல அவங்களுக்குலாம் இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்காது. சஸ்டெயின் அடிஷ்னல் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யூசர் மேனுவல் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதனால் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப் டு 3000 வரைக்கும் கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் வந்து சேலரி கால்குலேஷன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் 10,000 சேலரி வாங்குறாருன்னா அதில் 10%
அப்படின்னு சொல்ல 1000 rupees. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெர் எம்ப்ளாயிக்கு வந்து பெர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து 3000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு 10 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 13,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வரும். ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னா 4 years வரைக்கும் இந்த இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து அவைலபிள். நான் மேனுஃபேக்சரிங் இதாக இருந்துச்சு அப்படின்னா 2 years வரைக்கும் அவைலபிள். தென் ஸோ இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இபிஎஃப்ஓ கோட் இருக்கணும். தென் இன்சென்டிவ் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். எதில் அப்படின்னா இபிஎஃப்ஓவில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் வந்து அப் டு 1 lakh வரைக்கும் சேலரி வாங்குகிறாங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். நீங்கள் கண்டிப்பாக வந்து மந்த்லி இசிஆர், அதாவது எலக்ட்ரானிக் செல்லான் கம் ரிட்டர்ன், அது வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணணும். ஸோ இந்த ஸ்கீமோடைய கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எஸ்ஓபி ஃபார் இன்சென்டிவ் கால்குலேஷன் வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்கீமை வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கைட்லைனும் ஆல்ரெடி அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்கள் வந்து பிஎஃப் சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் லாகின் பண்ணுங்கள். பிஎஃப் சைட்டு போனீங்க அப்படின்னா இது ஜஸ்ட்டு வந்து ஈஸி தான். ஸோ உங்களுக்கு அங்கேயே டேஷ்போர்ட்லேயே இந்த பிஎஃப் சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து PMEBRY அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஈஸி தான். ஜஸ்ட் மினிட். ஓகே, இது தான் ஆக்சுவலாக எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் ரிஜிஸ்டர் வித் ஜிஎஸ்டி. ஆக்சுவலாக உங்கள் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஜிஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிஎஃப்பில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்ல நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுக்கலை, ஸோ இப்போ தான் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கிறீங்கன்னா ஸோ பிஎஃப்பில் போயிட்டு நீங்கள் வந்து இதை எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நோ கொடுத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாமல், ஜிஎஸ்டி ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இதுவுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்தராக வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க.